யூதர்கள் கொல்லப்பட்டது இன்றைய வரைக்கும் டாக்குமெண்ட்டாக இப்போ விதவிதமாக படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 15 ஆண்டு ஆச்சு, அதோட முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அதை ஆவணப்படுத்துறதுக்கான வேலைகள் கூட இல்ல. அந்த வகையில பார்த்தா, சீமான் அவர்களாவது இத பேசிக்கிட்டு இருக்காரு. அத தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ஈழத்தமிழராக நீங்க சீமான் கூட தான் நிக்கணும். சரி, சீமான் கூட நிக்கவே வேண்டாம். சீமான் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சீமானை சாதாரணமாக இந்த விஷயத்துல நீங்க இது பண்ண முடியாது. 2009 காலகட்டங்கள்ல நான் பல்வேறு கூட்டங்களுக்கு போயிருக்கேன். இனப்படுகொலை நடந்த நாட்கள்ல. ஈழம்ங்கிற வார்த்தையை வந்து உங்களால ஃப்ளெக்ஸ்ல வைக்க முடியாது. போஸ்ட் ஒட்ட முடியாது. போலீஸ் அவ்வளோ அராஜகம் பண்ணியது. எல்லாத்தையும் கிழிச்சு போடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் நடத்திய ஒரு ஒரு பெரும் ஒரு கூட்டம். அதில கூட ஈழம்ங்கிற அத வந்து கட் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அவ்வளோ இவ்வளோத்துக்கு அவர் திமுக கூட்டணியில தான் இருந்தார். அவ்வளோ அராஜகத்தில இருந்த சூழல். அந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, போர் முடிஞ்சு போச்சு, தலைவர் இல்ல, எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு சூழல்ல, அங்கு ஆயுத வழியில போராட்டம் முடிந்தது. கருத்தியல் ரீதியாக போராட்டம் தொடருகிறது அப்படிங்கிறத சீமான் முன்னெடுத்தார். அதை இன்னை வரை கொண்டு போறாரு. அவருடைய புகைப்படத்தை இன்னைக்கு நீங்க சாலைகள்ல பார்க்கலாம். மேதகு அவர்களுடைய புகைப்படம் ஒரு கிளிப் ஆர்ட்ஸ் பிக்சர் மாரி லோகோவாக விதவிதமான படங்களாக ஆட்டோல, கார்கள்ல ஒருத்தர் வச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல வைக்க முடியாது. தடை செய்யப்பட்டதாக இருந்த காலத்தையெல்லாம் உடைச்சு, அத சகஜமாக மாத்தி, அது இன்னைக்கு எல்லாரும் வந்து பயன்படுத்துற மாரி, வீட்ல வைக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே சகஜமா மாத்துனது சீமானுடைய வரவு. அது தேர்தல் அரசியல்ல அது செஞ்ச சாதனைகள்ல அதுவும் ஒண்ணு. அது இன்னை வரைக்கும் பேசுபொருளா இருக்கு.